வணக்கம். வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். பேசிக்காகவே நம்ம எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கேரக்டராக தான் இருப்போம். ஓகே, நம்மக்கிட்ட உதவின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே உதவி செய்யணும் தான். ஏன்னா உதவி செய்கிற இடத்துல நம்ம இருக்கிறதால கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும். ஆனால் அந்த உதவியை உங்களுக்கு உபத்திரமாக மாறாமையும் பார்த்துக்கணும். இதை பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட ஒருத்தர் ஹெல்ப்னு கேட்குறாங்க அப்படின்னா அதை உதவியாக மட்டும் பார்த்துட்டு உடனே உதவி செய்யறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப் பண்ணுறது நல்ல விஷயம் தானே, அதை நிறுத்த சொல்கிறீங்களே அக்கா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் உங்கள் சர்க்கிளில் சில நண்பர்களை பார்த்துருக்கலாம். யார் ஹெல்ப்னு கேட்டாலும் உதவி பண்ணுற கேரக்டராக இருப்பாங்க. நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே உண்மையாக இல்லை, நமக்கு அப்படி எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்புறவங்கள பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மக்கிட்ட உதவின்னு கேட்க வரவங்களுக்கு உதவி செய்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அவங்களுக்கு அந்த உதவி தேவையானு கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள் கூட பழகிட்டு இருக்க உங்கள் நண்பர் அவங்க வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம், லவ் பண்ணுறேன், எனக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன் அந்த லவ் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணலை, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஓரளவுக்காவது கஸ் பண்ணி உங்களுக்கு நல்லதுன்னு தோணுனா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்கள் நண்பரை பற்றி மட்டும்தான் தெரியும். மற்ற விஷயம் எல்லாமே உங்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் தான். இதில் நீங்கள் செய்யக்கூடிய உதவி இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த திருமணத்தால் அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆகலாம். ஒருவேளை நல்லபடியாக ஒரு வாழ்க்கை கூட அமையலாம். இன்கேஸ் இந்த திருமண வாழ்க்கை அவங்க லைஃப்பில் ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சூழலில் இந்த செயலுக்கு நீங்கள் தான் முழு காரணம்னு நினச்சி உங்களை நீங்கள் ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் நண்பன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்க கேட்குற உதவியெல்லாம் செய்யாமல் அதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக உணருங்க. உங்கள் நண்பர் உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் கடனாக வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ் ஆகி மேலும் அதை சரி செய்ய அதுக்கு மேலே இன்னும் கடன் வாங்கி கஷ்டப்படுறாருன்னா அதுக்கு நிச்சயம் நீங்களும் ஒரு காரணங்கிறத உணருங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட உண்மையானவராக இருக்கணும். அப்படி இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சில பேர் இருப்பாங்க, சில காரியம் ஆகணும்னா அதுக்காக சாதகமான சில விஷயங்களை சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றுறதை விட அவங்களையும் அந்த பெரிய கஷ்டத்துலேருந்து காப்பாற்றணும். நம்மக்கிட்ட உதவின்னு கேட்குறவங்கள மறுக்கிறோமான்னு கில்ட்டியாக ஃபீல் ஆகாமல் அவங்க எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கான்சியஸில் இதை செய்கிறோன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் நண்பரோட செயலுக்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்க அப்படின்னு உங்கள் நண்பரோட கண்ணோட்டத்தில் பார்க்காம அவங்க ஃபேமிலி சைடு நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை யோசித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் புரியும். இதை எடுத்து சொல்லி உங்கள் நண்பருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யாருமே ப்ராப்ளத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஆழ்ந்து யோசிக்கணும், இதனால் என்ன பாதிப்பு வருங்கிறத யோசிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி டைமில் நாமளும் கண்மூடித்தனமாக அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யணும்னு நினச்சி ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளத்தை உங்கள் நண்பருக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்ம ஃப்யூச்சருங்கிறத யோசித்து பண்ணணும். எப்போதுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு சில முடிவுகளை மாற்றி அமைச்சிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு எப்போதுமே எந்த ஒரு செயலையும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுக்கணும். சில சமயம் நாம் நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும்ப்பா அப்படின்னு யோசித்தாலும் ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கோன்னா நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் எல்லாரையுமே பாதிக்கத்தான் செய்யும். நம்ம சுற்றி இருக்கவங்க ஹாப்பியாக இருந்தால் தான் நாமளும் ஹாப்பியாக இருக்க முடியும். மற்றவங்க லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளத்துக்கு நாம் பொறுப்பேற்றுக்க முடியாது தான், ஆனால் அந்த ப்ராப்ளத்துக்கு நாம் காரணமாக இல்லாமல் இருக்கலாம்ல. நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ண போய் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு யார் இருக்காங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.